அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், காரப்பாக்கமாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சேத்பட்டு சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, டி நகர் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட். நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் சொல்றாங்க. எல்லா நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி தெரியாத போது அந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. ஈரான்ல ராம்சார்னு ஒரு நகரம், அந்த ராம்சார் நகரத்துல 1971ஆம் ஆண்டு ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு கூட்டம் போட்டு அதுல ஒரு 100 நிலைகளை லிஸ்ட் பண்றாங்க. அந்த 100 நீர்நிலைகள்ல 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் 100 நீர்நிலைகள், அதில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல 1 பள்ளிக்கரணை. அதனால இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த வெட்லேண்ட்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ குளத்தையோ குட்டையோ கண்மாயோ கழிவேலி கழிமுகம் சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேல எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் உங்களை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம், முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படும். அது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அதை மேப்பிங், அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சர்கிட்ட, மாண்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர். மிக்க நன்றி அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள் இருவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வேற 2 முறை சொல்லிட்டாங்க. டிசம்பர் 2025 சொல்லிட்டாங்க, ஜூலை 28 2026 சொல்லிட்டாங்க. அந்த மேப்பிங் பண்ணா நீர் வரத்து கால்வாய் எது, ட்ரைனேஜ் எது, எப்படி, அப்பதான் எந்த ஆக்கிரமிப்பும் அந்த நீர், அந்த 5 ஏக்கர் குளங்குட்டை மேல ஆக்கிரமிப்பு இருக்காது. அப்பதான் அதை நம்ம காப்பாற்ற முடியும். அது ஒரு தகவல். அடுத்ததா இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், இது நீர்வளத்துறை இன்னைக்கு மானிய கோரிக்கைன்றதுனால பேசுறேன். நம்ம இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்ல பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் போக வேணாம். கிருஷ்ணா கோதாவரி எல்லாம் இன்டர்லிங்க் எல்லாம் பெரிய ப்ராசஸ், அது எத்தனையோ ஸ்டேட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும். நம்ம ஊர்லயே நிறைய ஆறுகள் இருக்கு, அதை இன்டர்லிங்க் பண்ணுங்க. அதுல முதல் திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் முதல்ல பெரிய திட்டம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வாட்டர் ஸ்கீம், மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 2008 அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வேலை நடந்திருக்கு. ஆனால் 3% தான் நடந்திருக்கு. இப்பயும் நீங்க அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இருந்தாலும் காவிரியிலேருந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளாறு, ராமநாதபுரத்தில் இருக்கிற வைகை ஆறு, விருதுநகர்ல இருக்கிற குண்டாரை இணைச்சிட்டாலே அந்த மாவட்டம் முழுக்க பயன்பெறும்.